அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பல பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க, ஒருத்தரை பத்தி தெரியாம நீங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா கமெண்ட் செக்ஷன்ல அவங்கள நக்கல் அடிக்கிற மாதிரியே வந்து புகழ் பதில் சொல்றாரு. இது வந்து முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா குக்வித் கோமாளில ஒருத்தர் நல்லா சமைச்சிட்டு இருக்கும் போது என்னன்னா பூசணிக்காய் வச்சுட்டு இது மாதிரி டிஷ் எல்லாம் செய்யறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு இருந்து கடைசியில அந்த டிஷ் சூப்பரா இருக்குன்னு எல்லாருக்கிட்டே பேர் வாங்கணும் புகழோட மூஞ்சே மாறி போயிருக்கும். சோ என்னதான் ஒரு பெரிய கோமாளியா இருந்தாலும், என்னதான் அங்க வந்து ஒரு பெரிய முக்கியமான ஆளா இருந்தாலும் கூட வந்த குக்க வந்து இவர் ஒரு சில நேரத்தில் டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே பேசுறாங்க. இதையும் தாண்டி அவரோட கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆனா அவனா பொம்பளைங்களை கட்டி பிடிக்கிறதா உனக்கு காமெடியா, பொம்பளைங்கிட்ட பேசுறதா உனக்கு காமெடியா, எப்ப பாரு எல்லாமே இதே காமெடியா ஒர்க் அவுட் பண்ணா எல்லாம் சிரிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இன்னொன்னு என்னன்னா, குரேஷி இவரை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால புகழுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா குரேஷிக்கு எந்த மாதிரி கொடுத்தாலும் அவர் சூப்பரா நடிப்பாரு. ரீசெண்டா ஒரு உமேர் மாதிரி கூட நடிச்சிருந்தாரு. அது சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. அதுதான் புகழுக்கு வந்து பிடிக்காம பொறாமையில இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ புகழோட ரீசெண்டான அந்த காமெடிஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.